Hey guys, welcome back to the channel. I'm Muralidharan and this is my channel, Podath Murali. Actually, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா find the sum of numbers divisible by 2 and 3 but not by 5. ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் என்ன பண்ணுறேன், நான் லீட் கோடையும் இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். லீட் கோட் வீடியோஸையும் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால லீட் கோடோட 150 வீடியோஸ் வந்து இருக்கு. அதையும் என்ன பண்ண போறேன்னா சைட் பை சைடா இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன் பிகினருக்கு, அண்ட் சைட் பை சைடா லீட் கோடோட 150 வீடியோஸையும் நான் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வீக்லி 2 வீடியோ வந்து ஓகே. ஸோ எதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, இது பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம நான் வந்து லீட் கோட டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு இது லேர்னிங்கா இருக்கணும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த ஐட்ரேஷன் டேபிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை 2 3 டிவைட் பண்ணணும். ஆனால் 5 டிவைட் பண்ணக்கூடாது. ஓகே, டிவிசிபிள் பை 2 and 3, நாட் டிவிசிபிள் பை 5. அந்த நம்பர் எது வேணா இருக்கலாம். இப்போ 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 வந்து 2 டிவைட் பண்ண முடியாது, பட் 3 டிவைட் பண்ணலாம். ஓகே, அந்த நம்பர் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் 15 எடுத்துக்கோங்க. 15 வந்து 3 டிவைட் பண்ணலாம் அண்ட் 5 டிவைட் பண்ணலாம். அண்ட் ரெண்டுமே காமனா டிவைட் ஆகிற நம்பர்னா 6. 6 வந்து 2 டிவைட் பண்ணலாம், 3 டிவைட் பண்ணலாம், பட் 5 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த அந்த மாதிரி நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போறோம் அந்த நம்பர் சீரீஸ்ல. இதுக்கு 2 டிவைட் ஆகிற நம்பரையும் கண்டுபிடிக்கணும், 3 டிவைட் ஆகிற நம்பரையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க பதிலாக நம்ம 6 டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அது ஏன்னா 2 into 3 பாருங்க, 2 into 3 வந்து 6. we all know. ஏன்னா 2 3 மட்டும் பண்ணா 6 வரும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம 6 டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2 3 டிவைட் ஆகிற நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும், இந்த மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும்னா, இப்போ நான் வந்து 1 to 20 இந்த நம்பருக்குள்ள நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து 2 3 டிவைட் ஆகிற நம்பர் மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 4 இருக்குது, 2 இருக்கு, 4 இருக்கு அப்படின்னு சொல்லி ஈவன் நம்பர்ஸ் பூராமே என்னாலும் 2 டிவைட் ஆகும். அண்ட் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 3 டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா நம்பரையும் பார்க்கக்குள்ள ஐட்ரேஷன் வந்து அதிகமாகும். உங்களுக்கு புரியுதா? ஐட்ரேஷன் அதிகமாகும். இப்போ 2 வரும், 4 வரும், 6 வரும், 8 வரும், 2 டிவைட் ஆகிற நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வரும், 6 வரும், 9 வரும். இந்த மாதிரி அந்த 20 சீரீஸ் முடிகிற வரைக்கும் இந்த நம்பர்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ அப்போ இதுக்குள்ள நிறைய நம்பர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது காமனா டிவைட் ஆகும். அப்போ அந்த காமனா டிவைட் ஆகிற நம்பர் எது? 6 தான். ஓகே, ஸோ டிவிஷன் பை 2 and 3, அதாவது 2 and 3. ஒரு நம்பர் 2 டிவைட் ஆகணும், 3 டிவைட் ஆகணும். அப்போ நம்ம டைரக்டா 6 எடுத்துக்கலாம். ஓகே, எப்படியும் வந்து 2 டிவைட் 3 டிவைட் ஆகிற நம்பர் 6னா இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இது 2 3 டிவைட் ஆக போகுது. அப்போ டைரக்டாக நம்ம 6 எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுக்காக நம்ம 6 எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ அதனால இந்த பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ இதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு இமேஜ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கோடிங் போயிடலாம். இப்போ நான் நம்பர் 30 வரைக்கும் எடுத்துக்கிறேன். நம்பர் 30 வரைக்கும் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து 6 டிவைட் ஆகிற நம்பர்லாம் எடுக்கிறேன், பட் 5 டிவைட் ஆகிட்டே கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம கொஸ்டினே அதான். ஓகே, டிவிசிபிள் பை 2 and 3 which means 6 and not divisible by 5. ஸோ இப்போ நம்ம 6 வந்து நான் டிவைட் பண்ண முடியுமா? எஸ், இது 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், பட் 5 டிவைட் ஆகாது. அப்போ அந்த நம்பரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 12 எடுத்துக்கிறேன். 12 வந்து 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், பட் 5 டிவைட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 into 3 6. 6 இந்த 12 டிவைட் ஆகும். ஸோ அது அந்த 8 ஆயிடுது.
ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பரும் நம்ம எடுத்து 30 அன்டில் 30 வரைக்கும் நம்ம பண்ணக்குள்ள இங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிவைட் பை 5 ஆகுது. 30 வந்து டிவைட் பை 5 ஆகுது. பட் இந்த மாதிரி ஆகக்கூடாது. இதை வந்து நாட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ ஃபைனல் சம் ஆஃப் த சீரிஸ் என்னது 60. ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம இதை கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மொத்தம் 2 வேரியபிள் டிஃபைன் பண்ண போறேன். என்னன்னா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0. இது எதுக்குன்னா அந்த டோட்டல் சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சீரீஸ்ல இருக்கிற டோட்டல் சம் எவ்வளவு இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஐ, இது எதுக்குன்னா ஐட்ரேஷனுக்காக. நம்ம ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 6 வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஒரு நம்பர் 6 டிவைட் ஆகுதா அப்படின்றத வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து நான் 6 வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு வைல் லூப், இது எதுக்குன்னா அந்த சீரீஸ் ஃபுல்லா பார்க்கறதுக்காக. ஒரு நம்பர் வரக்குள்ள சீரீஸ் ஃபுல்லா பார்க்கறதுக்காக. which is less than or equal to n இருக்கான்னு பார்க்கறேன். ஸோ வர நம்பர் அதாவது 20 வந்ததுன்னா அதுவும் வந்து இதுக்குள்ளதான் இருக்கணும். ஓகே, ஐக்குள்ளதான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணா போதும். அது என்ன கண்டிஷன்னா வர நம்பர் வந்து 5 வர டிவைட் ஆகிட்டே கூடாது. ஐ மீன் 5 வர டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்துடக்கூடாது. ஏன்னா அது 5 வர டிவைட் ஆகிற நம்பர். ஓகே, இஃப் I is which is not equal to 5 or compare. Okay, இப்போ இது நாட் ஈக்குவல் டு 5 இருக்குதுன்னா இது கன்ஃபார்மா என்னது நம்மளோட கேட்டகரிக்குள்ள வந்துடும். விச் மீன்ஸ் இந்த 5 ஆல டிவைட் ஆகல, அதாவது நோ 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 5 ஆல் டிவைட் ஆகலைன்னா இது 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிடும், டைரக்டா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை ஒருவேளை இது இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனாலதான். ஸோ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 2 3 செக் பண்ணவே இல்லை அப்படின்றதுனால நம்ம அதான் டைரக்டா வந்து 6 எடுத்துக்கிட்டோம். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த 6ஆல வந்து டிவைட் ஆகுதா மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா, ஓகே. இப்போ இதை எப்படி பார்க்கலாம்னா டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகே, டோட்டல். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு நம்பர் 5 ஆல டிவைட் ஆகல, ஐ மீன் 0 ரிமைண்டர் வரலன்னா அந்த நம்பரை நம்ம டோட்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது 2 ஆல 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ அந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். விச் மீன்ஸ் 6 ஆல டிவைட் ஆகுது. ஓகேவா, அண்ட் அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த ஐட்ரேஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் நம்பரை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் கொஞ்சமா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். கடைசி டோட்டல் வருது, அந்த டோட்டல் வந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து இது அவுட்புட் வருதான்றதை பார்க்கணும். அவுட்புட் என்ன வருதுன்னு ஸோ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் ஃபைண்ட் சம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனோட என்ன பண்ண போறேன்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் யூசர் வந்து இன்புட் வாங்க போறேன். இன்டீஜர் ஆஃப் இன்புட், என்டர் த நம்பர். ஓகே, final total. ஓகே கைஸ், பேசிக்கா இந்த லைன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், யூசர் வந்து இன்புட் ஆகும். வாங்குற இன்புட்டை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ட்ட பாஸ் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன்ல வர அவுட்புட் ஃபைனல் ரிட்டர்ன் அந்த அவுட்புட் வந்து இது ஃபைனலா பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ தான் ரன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே, என்கிட்ட நம்பர்னு கேக்குது. நான் போன தடவை பார்த்தா 30 தான் இப்போ இன்புட்டா கொடுக்குறேன். ஓகே, the final total is 60. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணிருக்குன்னா இந்த 30க்குள்ள இருக்க நம்பர்ஸ் வந்து 6ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுது. அந்த நம்பர்ஸையும் 5ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணும், டோட்டல் பண்ணி நமக்கு தருது. விச் மீன்ஸ் நம்ம இந்த இமேஜ்ல பார்த்தோம் மாதிரி. ஓகே, இப்போ இதுல இருக்க நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இப்போ நான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது எப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதில் ஒர்க் ஆக போகுது.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் பாருங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எண் வந்து 10 வச்சுக்கோங்களேன். அதாவது நம்பர் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ். இப்போ 1 to 10 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து n ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ n வந்து என்ன, சாரி n 20 இருக்கு. n ஈக்குவல் டு 20 இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ இதுல நம்ம n வந்து 20 இல்ல 10 இல்ல 100 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 10 வேல்யூஸ் இருக்குன்னா அந்த 10 வேல்யூஸ்க்கு 10 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். 100 வேல்யூஸ் இருக்குன்னா 100 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். 1000 வேல்யூஸ் இருக்குன்னா 1000 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா, 1 மினிட். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கா வந்து பிகோ சார்ட். ஓகே, அதுல நான் 20 இருக்குன்னா இந்த சைட் 20 இருக்குன்னா இது 20 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி டைரக்டா என்ன ஆகும், ஒரு ஸ்லோப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லீனியர். ஓகே, லீனியர் கர்வ் லீனியரா வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டியும் இருக்கும். ஓகே, ஸோ இங்க 10 இருக்குன்னா இங்கேயும் வந்து 10 தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு டைம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ரேஷனுக்கு செகண்ட் டைம், தேர்ட் ஆப்ரேஷனுக்கு தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லி லீனியரா வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி போயிட்டே இருக்கு. இது பேர் தான் லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு வந்து இப்போ 6 யூஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ எதுக்கு நம்ம இந்த 6 யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றதான் பார்க்கலாம். நம்ம இங்க இந்த இடத்துல வந்து 2வையும் 3வையும் விட்டுட்டு டேரக்டா என்ன பண்ணோம், 6 யூஸ் பண்றோம். ஏன்னா 2வையும் 3 இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6ன்றதுனால அதனாலதான் நம்ம 6 யூஸ் பண்ணிடுவோம். இது யூஸ் பண்றதுக்கான மேஜர் அட்வான்டேஜ் என்னன்றதை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி படி இது வந்து ஒரு லீனியர் டைம் தான். ஏன்னா n வேல்யூஸ் வரக்குள்ள n ஆப்ரேஷன் நடக்குது. ஒருவேளை நான் 6 யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ன ஆயிடும், அது அப்படியே 6 டிவைட் ஆயிடும். ஓகே, இப்போ ஒரு 20க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுக்கணும்னா 2ஆலையும் 3ஆலும் டிவைட் பண்ணக்கூட அதிக நம்பர்ஸ் வரும். ஓகே, அதிக நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் 6 யூஸ் பண்ணேன்னா 20 நான் 6ஆல் டிவைட் பண்ணேன்னா 3 பாயிண்ட் சம்திங் கூட தான் வந்துடும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ நான் 10 வேல்யூஸ் இருக்கு, 10 வேல்யூஸ் 6ஆல் டிவைட் பண்ண கூட என்ன ஆகும், 1.67 வரும். 100 வேல்யூஸ் 6ஆல் டிவைட் பண்ண கூட 16.67 வரும். 1000 வேல்யூஸ் 6ஆல் டிவைட் பண்ண கூட 166.67 வரும். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நான் 6 யூஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஓகேவா, இங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் அதிகமாகிட்டே போகுது, அதாவது லீனியரா போயிட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து கம்மியாகிற மாதிரி தெரியுது. பட் இது ரெண்டுமே வந்து லீனியர் தான். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ப்ராப்ளம்க்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n தான் யூஸ் பண்ண போறோம். 6 வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம n தான் யூஸ் பண்ண போறோம். அது ஏன் n யூஸ் பண்றோம்னா, நீங்க நல்லா இதை பாருங்க, இதுல இருக்க n வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள இந்த ஆப்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 100 ஆப்ரேஷன்னா 16.67, 1000 ஆப்ரேஷன்ஸ்ல 166. அதாவது லீனியரா இதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அப்ப இதுவுமே ஒரு லீனியர் இன்க்ரீஸ் தான். இது மாதிரி 10 ஆப்ரேஷன் 10ன்ற மாதிரி இதுவும் வந்து ஓகே, ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்மியா நடக்குது. பட் இது என்ன ஆகுதுன்னா, அதே 100 ஆப்ரேஷன்ஸுக்கு அதிகமாகிட்டே போகும். 1000 ஆப்ரேஷன் அதே மாதிரி லீனியரா அதிகமாகிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம விப்ரோ படி எந்த அளவுக்கு அந்த கர்வ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அதாவது எந்த அளவுக்கு அது கம்மி பண்ணுதோ டைம், அதுதான் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு கர்வ், அடுத்த கர்வ் லாக் என்னன்றது ஒரு கர்வ், இந்த கர்வ்க்குள்ள வரல, இதுவும் வந்து லீனியரா தான் போயிட்டு இருக்கு. பாருங்க, லீனியரா தானே போயிட்டு இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து லீனியரா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து லீனியரா இருக்கு. ஸோ அதனாலதான் கைஸ் இதுவும் வந்து நம்ம O ஆஃப் n எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக்கா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். நீங்க இந்த வீடியோ வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் நீங்க இன்னொரு ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்க, நான் என்ன சொல்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதனாலதான் நம்ம 6 யூஸ் பண்றதுனாலே இங்க டைம் காம்ப்ளெக்சிட்டில எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது அப்படின்றதான் நான் சொல்றேன். சேஞ்ச் நடக்குது, பட் அது வந்து நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த கோடோட லிங்க் வந்து என்னோட ட்விட்டர் பேஜ்ல நான் வந்து உங்களுக்கு தரேன். ஓகே, அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பிக் நோட்டேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.
நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷனோட போடுறேன் பிஃபோர் ரொட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பத்தி. அண்ட் அவ்வளவுதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து லீட் கோட்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ரெகுலரா வந்து வீக்லி வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பிஃபோர் ரொட்டேஷன் வீடியோ வேணுமா என்ன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி போடுவேன். ஓகே, இந்த வீக்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.